ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டே ரொம்பவே ஹாப்பியாகவே ஸ்டார்ட் ஆனுச்சு. ஏன்னா நாள் தான் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லியிருந்தோம், நாங்கள் இப்போ தான் பேக்கிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா மார்னிங்கே அவங்க வந்து கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ப்ரௌனி அண்ட் ப்ளம் கேக் கொடுத்துருந்தாங்க. ப்ரௌனிக்கான திங்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்துச்சு. பட் ப்ளம் கேக்குக்கான நட்ஸ் எதுவுமே ஒயினில் ஊற வச்சது எதுவுமே இல்லை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து ஆரஞ்சு ஜூஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்டில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. அதனால சரி கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் அன்றைக்கவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையுமே பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படியும் 12 to 1 ஆகிடுச்சு. அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் நம்ம வந்து ப்ளம் கேக்குக்கு வந்து ரெடி பண்ணணும். வீடியோஸ் பார்த்துட்டு மெஷர்மெண்ட் எதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் ப்ளம் கேக் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு தான் வந்து ப்ரௌனிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் பேட்டர் 1/2 kg ப்ளம் கேக் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கான மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் பேக்காகி வரும்போது நமக்கு அதை விட அதிகமாக தான் நமக்கு வரும். ஏன்னா நம்ம நட்ஸு அது எல்லாமே போடுறோம்ல, அதனால் 500னால் அது மேக்ஸிமம் ஒரு 600 to 700 வந்து நமக்கு கிடைக்கும். ரெடி பண்ணி வச்ச பேட்டர் எல்லாத்தையும் ஒரு இதில் மாற்றிட்டு இது வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் அது மேலவே எக்ஸ்ட்ரா வந்து நட்ஸ் அதெல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்ததையும் போட்டுட்டேன். ப்ளம் கேக்கு பேக் ஆகிட்டு இருக்கும் போதே நான் நெக்ஸ்ட்டு ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரௌனி வந்து 1 kg செஞ்சிட்ருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து 1/2 kg கேட்டிருந்தாங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு 1/2 kg கேட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரௌனி ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து சேனலில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் தெரியும் உங்களுக்கு எப்படி கிரிங்கிள் டாப் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். ஃபஸ்ட்டே நான் சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணி ஆற வச்சுக்கிட்டேன் நல்லாவே. சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்ஸை வந்து நல்லா ஆற வச்சுட்டு தான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல் வீடியோ அதில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். என்னோடய பேபி என் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ண முடியுது, இல்லைன்னா அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ரீசெண்ட் டேஸில் ப்ரௌனிஸ் அண்ட் கேக்ஸ் தான் மோஸ்ட்லி செஞ்சிட்ருக்கோம். ப்ளம் கேக் வந்து கிறிஸ்மஸ் டைமில் தானே செஞ்சோம். அதனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து சடனாக சொன்னதுனால, என்னடா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, சடனாக சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து ஆரஞ்சு ஜூஸில் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லைனா ஒயினில் தான் நாங்கள் வந்து எப்போதுமே சோக் பண்ணி எடுப்போம். ப்ளம் கேக் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து ப்ரௌனி வந்து வச்சிட்ருக்கேன். இது வந்து 170 டிகிரி செல்சியஸில் வந்து 30 to 40 மினிட்ஸ் 1 kg இல்லை, அதனால் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு ப்ளம் கேக்கு. அதை வந்து ரேப் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். வித்தின் சென்னை தான் அவங்க ஃப்ரெண்டு, அதனால் பேக்கிங் வந்து நான் இப்படி பண்ணிக்கிட்டேன். அண்டு அதே மாதிரி ப்ரௌனியும் வந்து நான் பாக்ஸுக்கு ஏற்ற சைஸில் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீசஸ் கட் பண்ணி நான் பாக்ஸில் வச்சுக்கிட்டேன். டெலிவரி வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அனதர் 1/2 kg வந்து நாங்கள் கொரியர் போட்டு விட்டுட்டோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நன்றி. ஒரு பேட்ச் வந்து சென்னைங்கிறதுனால நான் வந்து மேலே வந்து சாக்லேட் கார்னிஷிங் பண்ணி அது மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் அண்ட் ஒயிட் அண்ட் டார்க் சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே போட்டுக்கிட்டேன். அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்தது. வீடியோ பார்த்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.